நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல். நான் உங்க சிவசங்கர். இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி, அதாவது பீஷ்ம தேவர் முக்தி அடைந்த நன்னாள். இந்த நன்னாள்ல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது பீஷ்மருக்கு அர்க்கியம் விடுறது, அதாவது பீஷ்மருக்கு நீர் வார்க்கிற 3 முக்கியமான ஸ்லோகங்களும் அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கமும். யாரு பீஷ்ம தேவருக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்க எல்லா நோயிலிருந்தும் விடுதலை அடைவாங்க. அவங்களுக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல சங்கதியும் உருவாகும். அவங்க தர்மத்தை பின்பற்ற சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். யார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பீஷ்மருக்கு அர்க்கியம் விடுறாங்களோ அவங்க ஒரு வருஷத்துக்கு செஞ்ச எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. இது மகாபாரதத்துல சாந்த பர்வதம் அப்படிங்கிற பகுதியில இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அந்த ஸ்துதியும் அந்த ஸ்துதிக்கான அர்த்தத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்துதி. व्याक्रपादगोत्राय तीक्ष्णव्रततराय च अपुत्र तथा मध्यम सलिलं भीष्मवर्मणे भीष्माय नमः इदमर्घ्यम् इदमर्घ्यम् इदमर्घ्यम्. இந்த ஸ்துதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியாக்கிரபாத கோத்ராய, வியாக்கிரபாதர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய வம்சாவளியில வந்தவர். யார் அப்படின்னா பீஷ்ம தேவர். அது மட்டும் இல்லாம சம்பிருத்தி அப்படிங்கிற ஒரு மகரிஷியினுடைய வம்சாவளியில வந்தவரும் புத்திரர் இல்லாம எப்பவுமே பிரம்மச்சாரி விரதத்துல இருக்கிற பீஷ்மருக்கு நமஸ்காரம், அவருக்கு அர்க்கியம் தருகிறேன். இரண்டாவது ஸ்துதி. गंगापुत्राय शांताय संतनो आत्मजाय च अपुत्र तथा मर्घ्यं सलिलं भीष्मवर्मणे भीष्माय नमः इदमर्घ्यं इदमर्घ्यं इदमर्घ्यं. இந்த ஸ்துதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கங்கா புத்திராய, கங்கையினுடைய மைந்தன் ஆனவரும், சாந்தாய, சாந்த குணம் உடையவரும், சாந்தனோ ஆத்மஜாய்த்த, சந்தனு அப்படிங்கிற மகாராஜனுடைய பையனானவரும், பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிப்பவருமான பீஷ்ம தேவருக்கு அர்க்கியம் தருகிறேன். மூன்றாவது ஸ்துதி. வசுநாம் அவதாராய சாந்தனோராத்மஜாய ச அர்க்கியம் ததாமி பீஷ்மாய ஆபல்ய பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமः இதமர்க்கியம் 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 அனேன அர்க்கிய பிரதானேன ஸ்ரீ பீஷ்ம பிரியதாம். மூன்றாவது ஸ்துதியில பீஷ்ம தேவர் திரு அவதார நோக்கத்தை சொல்றாங்க. அதாச்சு வசுநாம் அவதாராய, தேவர்களுடைய இனத்துல வசுக்கள், அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தரான 8வது வசு தான் பீஷ்ம தேவர். அவர் பூமியில சாந்தனு மகாராஜாவுக்கு மகனாக பிறந்தார். அதாவது தேவரா இருந்து மனிதராக திரு அவதாரம் எடுத்தவர் பீஷ்ம தேவர். அது மட்டும் இல்லாம ஆபல்ய பிரம்மச்சாரினே, சிறு வயதிலிருந்தே தீவிரமான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற பீஷ்மருக்கு அர்க்கியம் தருகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை நீங்க கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.